Very good evening. Welcome to YG's Kutti Story. இன்னைக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சில queries கேட்டிருந்தீங்க. So I have made a note of it also. நான் ரீட் அவுட் பண்ணிடுறேன் அண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாள் அது கதையாக சொல்கிறேன். ஸோ நேரு மிஸ்டர் நேரு ஆர்டிகல் 31A அண்ட் கந்தன் ஃபினான்ஸ் பில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ராஜ்யசபா எம்பி அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ADMK party symbol issue and Mr. Adi article 243. Mr. Adi and Mr. Goat உங்களோட இஷ்யூமே நான் நோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மை டியர்ஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் இஷ்யூவில் மணிப்பூர் பற்றி ஒரு சின்ன கதை சொன்னேன். சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன் மணிப்பூரில் கண்டிப்பாக பிரசிடென்ட் ரூல் வரதுக்கான சான்சஸ் அதிகம்னு. ஸோ ஆஸ் ரிசல்ட் பிரசிடென்ட் ரூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து நமக்கு என்ன நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இப்போ நமக்கு பிரசிடென்ட் ரூல் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அசம்பிளியினுடைய நிலை என்ன, அதாவது எம்எல்ஏக்களினுடைய நிலை என்னன்றதை கவனிக்கணும். அசம்பிளி ஆல்ரெடி சஸ்பெண்டட் அனிமேஷன் ஸ்டேஜில் இருக்கும், அதாவது வேலைகள் செய்யாமல் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அது சஸ்பென்ஷன்லேயே இருக்குமா அல்லது டிசால்வ் ஆகுமா? அப்ப டிசால்வ் ஆச்சுன்னா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போவாங்களா? இது கவனிக்கணும். இப்போ நமக்கு பிரசிடென்ட் ரூல் ஏற்படும் போது கவர்னர் பிரசிடென்ட் சார்பாக அங்க அதிகாரங்களை access பண்ணுவாங்க. So the president will assume the power on behalf of the president. Okay, so the governor will access the power with the help of, இதுதான் நமக்கு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக பவர்ஸ் வச்சிருப்பாங்க. கவர்னர் கூட யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? பிகாஸ் சீஃப் மினிஸ்டர் எப்பவுமே ஸ்டேட்ல தனியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, மினிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ கவர்னர் மட்டுமே ஒர்க் பண்ண முடியாது, கவர்னர் கூட சில ஆட்கள் வேணும். அப்போ அந்த ஆட்கள் யாருன்னா செக்ரட்டரிஸ். பொதுவாக சீஃப் செக்ரட்டரியோட அட்வைஸில் கவர்னர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ சில எக்ஸ்ட்ரா செக்ரட்டரிஸை கூட நம்ம பிரசிடென்ட் அந்த ஸ்டேட்டுக்கு அனுப்பி வைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் அடுத்து நடக்குதா? வாட் இஸ் த சினாரியோ ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன்? இஸ் தேர் a சேஞ்ச் இன் அட்மினிஸ்ட்ரேஷன்றத அப்கமிங் கரண்ட் அஃபேர்ல நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, மிஸ்டர் ஆதி கேட்ட ஆர்டிகல் 243. மை டே ஆதி, பஞ்சாயத் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பல்வந்தராய் மெஹ்தா அப்படின்ற கமிட்டி சொன்னதின் அடிப்படையில் 3 tier சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். 3 tier சிஸ்டம் என்பது 3 அடுக்குமுறை. அதாவது வில்லேஜ் லெவல்ல ஒரு பேட்டர்ன், வில்லேஜ் ஒரு 4-5 வில்லேஜ் சேர்ந்தது பிளாக்னு சொல்லுவாங்க. பிளாக் லெவல்ல ஒன்று, 4-5 பிளாக் சேர்ந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்று. அப்போ நமக்கு எங்க கன்ஃபியூஷன் ஏற்படும்னா, இந்த கவுன்சிலர்ன்ற வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன். என் கிராமத்தில் 10 ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அப்போ இந்த 10 கவுன்சிலருக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. இப்படி 10 பஞ்சாயத்துக்கு தனியாக ஒரு பிளாக் லெவலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ இந்த 10 வில்லேஜஸ்லையுமே பிளாக் லெவல்லையுமே ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இதை பிளாக் லெவல் கவுன்சிலர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாக் லெவல்லையும் கவுன்சிலர் அண்ட் கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர்மன், அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் கவுன்சிலர் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஹெட் சேர்மன். அப்போ பாயிண்ட் என்னன்னா, எல்லா லெவல்ஸ்லையுமே கவுன்சிலர் சேர்மன், இதுதான் கான்ஸ்டன்டான பேட்டர்ன். இப்போ நமக்கு என்னன்னா, எந்தெந்த லெவல்ல டைரக்ட் எலெக்ஷன்? இப்போ இந்த வில்லேஜ் லெவல், பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், இந்த 3 லெவல்லையுமே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ்க்கு மக்கள் நம்ம நேரடியாக ஓட்டு போடுவோம். இட் இஸ் ஒன்லி பை டைரக்ட் எலெக்ஷன். அப்போ எந்த இடத்துக்கு மேம் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா, இந்த சேர்மன்ற போஸ்ட்டுக்கு தான். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிளாக் லெவல் சேர்மன் போஸ்ட்டுக்கு கட்டாயம் இன்டைரக்ட் தான். ஆனால் இந்த வில்லேஜ் லெவல் இருக்கு இல்லையா, இந்த வில்லேஜ் லெவல் எலெக்ஷனுக்கு சேர்மன் போஸ்ட்டுக்கு இட் குட் பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்த டைரக்டா இன்டைரக்டா அப்படின்றத யார் முடிவு பண்ணலான்னு ஒரு ஆளுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் தட் பர்சன் இஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சா டைரக்ட் எலெக்ஷனும் நடத்தலாம் அல்லது இன்டைரக்ட் எலெக்ஷன் வழியாகவும் பஞ்சாயத்தினுடைய சேர்மனை தேர்ந்தெடுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் பஞ்சாயத்தோட சேர்மனுக்கு டைரக்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவாங்க.
நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது வில்லேஜ் பஞ்சாயத்தாக இருந்தால் சில வருஷங்கள் 4 ஓட்டு போட்டு வைப்பீங்க, சில வருஷங்கள் 3 ஓட்டு போட்டு வைப்பீங்க. அப்போ 4 ஓட்டு இருந்தால் 3 கவுன்சிலர், ஒரு சேர்மன், வில்லேஜ் சேர்மன். இதே 3 ஓட்டு இருந்தால் 3 சேர்மனுக்கு, 3 கவுன்சிலருக்கு மட்டும் போட்டு வைப்பீங்க, சேர்மனுக்கு போட்டு வைக்க மாட்டீங்க. வில்லேஜ் கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து சேர்மனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன். ஸோ இட் குட் பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், இட் வில் பி டிசைடட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் 3 டயர் சிஸ்டம். இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனை வச்சு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய டயக்ராம், நீங்கள் சமைச்சி புக் வச்சுருந்தீங்களா, அதுலேயே அந்த டயக்ராம்ஸ் இருக்குது. அந்த டயக்ராமை கவனித்து இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க, யூ வில் ஃபைண்ட் இட் கிளியர். ஓகே, இன்னைக்கு நான் சொன்ன குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் செஷனில் ஆர்டிகல் 31A கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விடாமல் இந்த செஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மை டெலிகிராம் சேனல் இஸ் யுகசெல்வி கோபிநாத், அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் YG's ஃபோக்கஸ், இது என்னோட டிஸ்கஷன் சேனல், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ கமெண்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஐட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. I'll surely discuss about it and I'll give an idea on it. So drop your feedbacks also. Thank you. Good night.